வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலே இன்ஃபோடெக். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட வந்து ஒரு 7 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டிலேருந்து விருவீடு போகிற வழியில் விருவீடுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த தென்னந்தோப்பு இருக்குது. பாருங்கள், தென்னந்தோப்பு வந்து ஒரு அருமையான தென்னந்தோப்பு. இது ஏக்கர் வந்து மொத்தம் 7 ஏக்கர் இருக்குது. 7 ஏக்கர், ஒரு ஏக்கர் வந்து 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பாருங்கள், பூராமே அருமையான தென்னந்தோப்பு. காப்பு எல்லா மரத்துலேயும் நல்லா காப்பு இருக்குது. காய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வேறு ஊடு பயிர் எதுவும் போடல. பூரா கம்ப்ளீட்டாகவே 7 ஏக்கருமே தென்னந்தோப்பு தான். ஒரு கிணறு இருக்குது, 2 போர்வெல், 24 மணி நேரம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா தண்ணி வசதி நிறைஞ்ச ஒரு சூப்பரான இடம் வந்து செம்மண் பூமி. கம்ப்ளீட்டாக பூராமே செம்மண் பூமி. தேங்காயும் நல்லா பெரிய காயாக இருக்கும். அங்கே பாருங்கள், அந்த மலை தெரியுது பாருங்கள். 3 பக்கம் 2 பக்கம் மலை இருக்கும், 2 பக்கம் தோட்டம் இருக்குது. அதனால் இடம் வந்து ஒரு சூப்பரான குளிர்ச்சியான மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறதுனால மேடு பள்ளம்லாம் இருக்கும்னு நினைக்க வேணாம். ஒரே சமமாக இருக்கும். 7 ஏக்கருமே ஒரே சமமான பூமி. எல் வடிவத்தில் இருக்கும். எல் வடிவத்தில் இருக்கிறதுனால மண் வந்து நல்ல செம்மண் பூமி. அவங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க ஆடு மாடு கோழி இதுகளாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லேபருக்கு மட்டும் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. வீடு மாரி இருக்கும். வேறு ஓனருக்கு தனியாக குவார்ட்டர்ஸ் எதுவும் கிடையாது. வேணும்னா நம்ம கட்டிக்கலாம். நல்ல சூப்பரான இடம். தண்ணி நல்ல சூப்பரான தண்ணி, மினரல் வாட்டர் மாரி நல்லாயிருக்கும். அது ஏன்னா மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால தண்ணி நல்ல சூப்பரான தண்ணி. வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுன்னா நீங்களேவும், ஓனர் அங்கே தான் இருக்கார், வர சொன்னால் வந்துடுவார். ரேட்டு பேசி நம்ம என்ன விலைன்னு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு தோட்டம் பிடிக்குதான்னு பாருங்கள். வீடியோ பார்த்தாலே ஒரு அளவுக்கு உங்களுக்கே தெரியும். சரி, நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னாக்கா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஓனர்கிட்ட பேசலாம். ஓனர் வந்து ஃபோன் பண்ணால் வந்துடுவார், தோட்டத்துக்கே வந்துடுவார். நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிற வேண்டியதான். அப்புறம் ஃபோன் பண்ணோம்னாக்கா அவர் நேராக நம்மக்கிட்ட வந்துடுவார். பார்த்துட்டு நம்ம பேசினோம்னாக்கா என்ன ரேட்டு ஏதுன்னு நம்ம அப்பயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம கட்டுப்படியானால் வாங்கலாம், இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் தென்னந்தோப்பு வந்து சூப்பரான தென்னந்தோப்பு. தண்ணி வசதி உள்ளது, நல்ல தண்ணி வசதி உள்ளது. ஊடு பயிர் எதுவும் போடலை. நம்ம வேணுண்டா பாக்கு, இந்த மாதிரி 7 ஏக்கரில் பாக்கு போட்டுக்கலாம். பாக்கு தென்னை மரத்துக்குள்ளே போட்டால் சூப்பராக வரும். மேடம், மண் வந்து செம்மண் பூமி தான், செம்மண் தான். அதனால் நல்லா தேங்காயும் நல்லா காய்க்குது. பூராமே காப்பு மரம் தான். ஒரு மரம் கூட விட்டு போகாமல் கம்ப்ளீட்டாக எல்லா மரமும் நல்லா காப்பில் இருக்குது. வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னாக்கும் இன்னும் நல்லாயிருக்கும். நேரடியாக வாங்க, உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தென்னந்தோப்பு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த இதை கண்டிப்பாக வாங்கலாம். தண்ணி வசதி உள்ளது இருக்குது. அவங்க ஏற்கனவே அங்கே இருக்காங்க, வேலை பார்க்குறவங்க ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம வேறு குடும்பம் கூட வச்சுக்கலாம். அவங்களே கூட வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அவங்களே தண்ணி பாய்ச்சுறாங்க. பூர்வமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக கிணத்துலேருந்து ஓட்டி விட்டாங்களாக்கா எல்லா மரமும் பாஞ்சிரும். 2 நாளில் பாஞ்சிரும். அப்புறம் 2 நாள் ஓட்ட தேவையில்லை. அப்புறம் 2-3 நாள் கழித்து மறுபடியும் ஓட்டினோம்னாக்கா 2 நாளில் பூராமே 7 ஏக்கரும் பாஞ்சிரும். அந்த மாதிரி தண்ணி வசதியான ஒரு இடம்தான். வந்து பார்த்து நம்ம தென்னந்தோப்பு வேணும், ஒரு கைக்கு அடக்கமான சொத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான இடம். 7 ஏக்கர். ஊர் வந்து ஒரு கிலோமீட்டர் கூட வராது. ஒரு 600-700 மீட்டரில் ஊர் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து வேலைக்கு ஆளுகள்லாம் கிடப்பாங்க. தென்னந்தோப்பில் நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த டிசம்பர் மாதம் மழை பெய்கிறதுனால அவங்க ஒன்றும் பண்ணலை. இன்னும் ஜனவரியில் உழுது போட்டு பூராமல் உரத்தை வச்சு விட்டோம்னாக்கா சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு மண் பூராமல் செம்மண் பூமி தான். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தாலே உங்களுக்கு இந்த மண், இந்த தென்னந்தோப்பு இதெல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மரம் வந்து சில மரம் வந்து கம்மியானது, சிலது கொஞ்சம் வயசு கூட இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இது வயசு கூட இருக்கும். ஒரு சைடு இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான வயசு இருக்கும். காய் எல்லா மரத்துலையுமே இருக்கும். எந்த மரத்தை பார்த்தாலும் காய் இல்லாத மரமே கிடையாது.
அந்த மாதிரி இருக்குது. இப்போ தேங்காயும் நல்ல ரேட்டுக்கு இங்கே விற்றுக்கிட்டு இருக்குது. அதனால் வாங்கினோம்னாக்கா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இடம் வந்து சூப்பர் இடம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். பக்கத்துல எல்லாம் பாருங்கள், அந்த இது போட்டிருக்காங்க, அவரை பந்தல் போட்டு அவரை போட்டிருக்காங்க. நம்ம இதுக்குள்ளேலாம் வேறு விவசாயம் பண்ண இதெல்லாம் ஃபுல்லாக காய். இந்த ஏரியா அதான் எள் வடிவத்தில் சொன்னல, அது இந்த சைடில் இருக்கிறது பூரா நல்லா இருக்குது. இந்த மட்டையெல்லாம் தென்னை மட்டையெல்லாம் கீழே விழுகும். அதை தூக்கிட்டு வந்து மொத்தமாக ஒரு இடத்துல போட்டு தீ வைக்க மாட்டாங்க இவங்க. தீ வச்சோம்னாக்கா நல்லா இருக்காது. அதனால் வேரில் சூடாகி காப்பு குறையும் அப்படின்ட்டு மரத்தை அப்படியே மட்டை பூரா ஒரு ஓரமாக போட்டு அதை மக்க வச்சு அதவே உரமாக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. இதுதான் இன்னொரு சைடு உள்ளது. பக்கத்தில் வந்து மலை இருக்குது, ஃபாரஸ்ட்டு. அதனால் நம்ம அந்த பக்கம் போக தேவையில்லை. இங்கிட்டிருந்து நமக்கு தான் பாதை நேரம் இங்கே வரைக்குமே வந்துடுது. இதுக்கு அங்கிட்டு யாரும் போகவும் மாட்டாங்க. அதனால் ஊரில் இருந்தே நேரடியாக பாதை இங்கே வரைக்குமே நமக்கு கவர்மெண்ட் பாதையே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை வச்சு இதை வாங்கிடலாம். மரம் வந்து நல்ல காப்பு மரம். எதுவுமே ஒரு மரம் கூட காப்பு இல்லாத மரம் நம்ம சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக காப்பு மரம் தான். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மட்டையெல்லாம் வெட்டி உரமாக அடிக்கிடுவாங்க. அதை இத்த பிறகும் அப்படியே உரம், அதே உரமாயிரும். உரமும் இன்னும் வைக்கலாம், உரம் வச்சாங்களாக்கும் இன்னும் அதிகமாக காய்க்க ஆரம்பிச்சிடும். மற்றது நம்ம ஆடு வளர்க்கணும்னா ஆடு நம்மளே வாங்கி விட்டுடலாம். அவங்க தோட்டத்துக்காரங்களே பார்த்துக்குருவாங்க. அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, காவக்காரங்க, அவங்களே பார்த்துக்குருவாங்க. மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் வாங்கினா 7 ஏக்கர்ன்னும்போது அழகாக ஆடு மாடுகள்லாம் நல்லா வளர்க்குறதுக்கு ஒரு சூப்பரானது. பூராமே கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் தான் போட்டிருக்காங்க. சொட்டு நீரெல்லாம் பாயுது. நம்ம வாட்டுக்கு கேட்டு வாழை திறந்து விட்டோம்னாக்கா எல்லா மரமும் பாஞ்சிரும். அதனால் செம்மண் பூமின்றதுனால நல்லாவும் வருது. தேங்காய் சூப்பராக காய்க்கும். மரமும் தூரம் 8 வச்சுருக்காங்க. ரொம்ப நெருக்க வைக்காமல் 8 வச்சுக்கிறதுனால ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரம் ஒட்டாத அளவுக்கு அந்த மட்டை பாருங்கள், அந்த சோகை வந்து தென்னை சோகை வந்து ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் ஒட்டாத அளவுக்கு நல்ல அகலமாக வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு எந்த இது பண்ணாலும் உரம் தண்ணி கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம்னாக்கும் சூப்பராக காய்க்கும். தென்னந்தோப்பு வாங்கணும் ஒரு 7 ஏக்கர் அப்படின்றவங்களுக்கு இது உண்மையில் நல்லா செட் ஆகும். அது மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால அப்பப்போ மழை பெஞ்சதுமே சூப்பராக இது நம்ம தண்ணியே கட்ட தேவையில்லை. இன்னும் பாருங்கள், அந்த சுற்றுக்கு அந்த தென்னை மரத்தை சுற்றி இப்போ தான் கொஞ்சம் வெட்டியிருக்காங்க. நம்ம இன்னும் நல்லா க்ளீன் பண்ணி உரங்கிற வச்சோம்னாக்கும் சூப்பராக காப்புக்கு வந்துடும். இது அப்பப்போ அவங்க தோட்டத்தில் இருக்கவங்க ஒரு லேடிஸ் தான் இருக்காங்க. அவங்க வந்து அப்பப்போ இந்த இதை க்ளீன் பண்ணி தண்ணி விடுறது. காயெல்லாம் பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்கும். எல்லா மரத்துலேயுமே காய் இருக்கும். நம்ம காய் இல்லாத மரமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி நல்லா காப்பில் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்தால் தான் உங்களுக்கே புரியும் நல்ல மரமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா. இந்த வீடியோவிலேருந்து பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது. நான் சும்மா உங்களுக்காண்டி காட்டுறதுக்காண்டி தென்னை மரம் ரேட்டு இதுக்கெல்லாம் சொல்லிட்டேன், எத்தனை ஏக்கர்னு சொல்லிட்டேன், எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நேரடியாக வாங்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சுனாக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன். காட்டினோம்னா உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா ஓனருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னால் மறுநாள் வந்துடுவார். மறுநாள் நம்ம ரேட் பேசலாம். பாருங்கள், இதை கிணறுல நல்லா தண்ணி கிடக்கு. நம்ம நைட்லாம் போர்வெல்ல ஓட்டி விட்டு பகலையில் இந்த மோட்ரு தண்ணியை ஓட்டி விட்டு உள்ளே பாய்ச்சிக்கலாம். பகலும் நைட்டும் மோட்ரு ஓடுற மாரி தான் இருக்குது. ஒரு சர்வீஸ் தான் இருக்குது. 2 போர்வெல்லு, ஒரு கிணறு. அதனால் தண்ணிக்கெலாம் ஒன்றும் கட்ட வராது. வெயில் காலத்தில் கூட சூப்பராக தென்னை மரம் வரும். ஏன்னா அந்த மாதிரி தண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. நல்லா காப்பும் வருது. தண்ணி இருக்கிறது பாருங்கள், ஃபுல்லாகவே கிணத்துல ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. இல்லை ஒரு ஐடியா நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரடியாக போய் உங்களுக்கு அந்த இடத்துல போய் பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கே புரியும். இடம் நல்லாயிருக்கு, ஏதோ வாங்குறதுக்கு. ஒரு குவார்ட்டர்ஸ் மட்டும் சென்ட்ரிங் போட்ட ஒரு வீடு இருக்குது. அது லேபர் தங்குறதுக்கு தான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த லேபருக்கு அவங்க தான் ஆடு மாடு வச்சுருக்காங்க. கோழி, ஆடு மாடு அதுக்கெல்லாம் அவங்களே நீங்களே வச்சுக்கோங்கன்னு ஓனர் சொல்லிட்டாரு. அதனால் அவங்களே வளர்த்து அவங்களே இது பண்ணிக்கிடுவாங்க. ஒரு பொம்பளையாளுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே குடியிருக்கிறது இந்த இடத்துல இந்த வீட்டிலே குடியிருக்காங்க.
வீட்டுக்காரரும் வேறு வேலைக்கு அங்கிட்டு வெளியில் போய்க்கிடுவார். இந்த அம்மாவுக்கு மட்டும் சம்பளம் போட்டு கொடுத்துருவாங்க. லேடிஸ்க்கு இந்த பக்கத்தில் என்ன சம்பளம் கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருவாங்க. அதனால் நமக்கு காவலுக்கு ஆள் கிடப்பாங்க இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை. வீடு தெரியுது பாருங்கள், அவங்க தான் அந்த மாடு வச்சுருக்காங்க. இல்லை நம்மளும் எக்ஸ்ட்ரா மாடு வாங்கி வளர்க்கணும்னு நினச்சோம்னாக்கா ஒரு 4-5 மாடை வாங்கி விட்டோம்னாக்கா நல்ல ஒரு மாடு வருமானம் உள்ளதாக இருக்கும். முதல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.